எனக்கு கண்ணு தெரியாது. யாராவது இருக்கீங்களா? யாராவது எனது கைத்தடியை பிடிச்சி கோயிலுக்குள் அழைச்சி போய் மூலஸ்தானத்துல விடுறீங்களா? யாராவது இருக்கீங்களா ஐயா? கடவுளே, சிவபெருமானே, உன்னை நான் எப்படி கும்பிடுவேன்? உன் ஆலயத்துக்குள்ள என்னை யாரு கூட்டிட்டு வருவா? ஏய் குருடா, உன்னை யாரடா இங்க கூப்பிட்டா? ஏதாவது ஜபக்கூடாரத்திற்கு போனா கண்ணாவது தெரியும். வந்துட்டாங்க பிச்சைக்கார பசங்க. பாத்தியா சிந்து, கண்ணு தெரியாத அந்த தாத்தாவை இந்த ஆளு என்னமா திட்டுறாரு. பாவம் அந்த தாத்தா ஒரு வார்த்தை கூட திருப்பி பதிலே சொல்லாம அப்படியே நிக்கிறாரு. பாக்குறதுக்கே பாவமா இருக்கு. ஆமா பிந்து, பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு. ஐயா, குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், ஊமைகள் பேசுகிறார்கள் என்று விளம்பரப்படுத்தி மதம் மாற வைக்கிறார்களே, அது உண்மையானால் உலகத்தில் ஏன் ஊனமுற்றவர்கள் வாழ்கிறார்கள்? கண் ஆஸ்பத்திரி, காது ஆஸ்பத்திரி, கைகால் ஊனமுற்றவர்கள் கான ஆஸ்பத்திரி ஏன் இயங்குகிறது? அதை நடத்துபவர்களும் அதே மதத்தை சேர்ந்தவர்கள் தானே. அந்த மதத்தவர்களுக்கு ஏன் ஊனமுற்ற குழந்தைகள் பிறக்கின்றன? அங்கு பணியாற்றும் பல உபதேசிகளுக்கு குழந்தைகளே இல்லையாமே, ஏன்? சிந்து, கண்ணு தெரியாட்டாலும் தாத்தா அற்புதமா கேட்டாங்க பாரு கேள்வி. ஆமா பிந்து, புத்தி உள்ளவங்களை ஏமாத்த முடியாது. அற்புதமா கேட்டாரு. கண்ணு தெரியாட்டாலும் சூப்பரா பேசினாரு தாத்தா. ஏப்பா பதில் சொல்லு, ஏன் உங்ககிட்ட பதிலே இல்லையா? அது எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. தாத்தா, இங்க நடந்தது எல்லாம் நாங்க பாத்துக்கிட்டு தான் இருந்தோம். தாத்தா, உங்களை கோயிலுக்கு தானே கூட்டிட்டு போனோம். நாங்க கூட்டி கொண்டு உங்களை மூலஸ்தானத்துல விடுறோம் தாத்தா. சரிம்மா செல்லங்களே, என்ன கோயிலுக்கு உள்ள கூட்டிட்டு போங்க. இந்த கைத்தடியை பிடிச்சிக்கோங்க. வாங்க தாத்தா போவோம். தாத்தா, நம்ம கோயிலுக்கு உள்ள வந்தாச்சு. சரியம்மா, சரி. உங்களை நாங்க கிட்ட கூட்டிட்டு போறோம். சரியம்மா. தாத்தா, நம்ம கோயிலுக்கு உள்ள வந்தாச்சு. சாமி பக்கத்துல தான் இருக்குது. நீங்க கும்பிடுங்க தாத்தா. சரியம்மா, கும்பிடுறேன். ஏய், ஒதுங்கி நில்லு. அறங்காவலர் குழு தலைவர் நிக்கிறார். அவர் போனது நீ வா. என்ன அநியாயம் இது? கடவுளுக்கு முன்னால எல்லாரும் சமம் தானே. அப்படி இருக்கும்போது அவருக்கு என்ன தனி சட்டம்? யோ, என்னையா பேசுற நீ? யோ, என்ன யாரு நீ நினைச்ச? நான் ஆளுங்கட்சிக்காரன், அதிகாரம் மிக்க அறங்காவலர் குழு தலைவர். என்னையே இருக்கிறியா? என்னால கடவுள் உருவத்தை பார்க்க முடியும், ஆனா உன்னால முடியுமா? ஐயா, கடவுள் தான் நம்மளை பார்த்து அருளணும். அதனால நான் கடவுளை பார்க்க வரல, கடவுள் என்ன பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்தேன். அது மட்டுமல்ல, எனக்கு முக்கியமான கேள்வி ஒண்ணு உங்ககிட்ட கேட்கணும். இந்து கோவில் மற்றும் சொத்துக்கள் வருமானங்களை அரசு எடுத்துக்கொள்கிறதே, மற்ற மதங்களின் வருமானங்களை உங்களால் தொட முடியுமா? அந்த வருமானங்களை வைத்து அவர்களது மதங்களை வளர்க்கிறார்கள். இந்து கோவில் வருமானங்களையும் கோவில் நிறுவனங்களையும் இந்துக்களிடமே விட்டு பாருங்கள். இந்து மதம் வாழும் வளரும். வெளிநாட்டு மதங்கள் இருந்த இடம் தடம் தெரியாமல் போகும். என்னையா பதிலே காணோம்? ஏதாவது பதில் சொல்லுங்க. எனக்கு அவசரமா ஒரு இடத்துக்கு போகணும். நான் பேட்டு புறவு பெரியவரை உங்களை நான் புறவு வந்து பாக்குறேன், சரியா? கேட்டதுக்கு நின்னு கூட ஒரு பதில் சொல்ல முடியாம ஓடுறாரு. இவரு அறங்காவலராம். தாத்தா, சரியான கேள்வி கேட்டீங்க தாத்தா. சரி தாத்தா, நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். சரி செல்ல குட்டிகளே, என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சரி தாத்தா, நீங்க நல்லா சாமி கும்பிடுங்க. கடவுளே, இந்து மக்களையும் இந்து மதத்தையும் நீங்க தான் காப்பாத்தணும்.